இனிய நண்பர்களே, இனிய காலை வணக்கம். நான் சிவகுரு. என்னுடைய அடிப்படையான உண்மைகளில் எனக்கு தெரிந்த சில நன்மையான விஷயங்களை தமிழன் வாழ்வு முறை என்கிற தலைப்பில் தினந்தோறும் தங்களிடையே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நாம் அடிப்படையில் தமிழர்கள் என்பதை விட மனிதர்கள் என்பது முக்கியம். மனிதனாக பிறந்த நாம் தமிழர்களாகவும் பிறந்திருக்கிறோம். அதுதான் தொன்மையை விளக்கும் விஷயம். மனிதன் தமிழனாக தொடங்கியிருக்கிறான் தனது வாழ்க்கையை என்பதை சமீபத்திய கீழடி ஆய்வுகள் நமக்கு 5000 ஆண்டு பாரம்பரியத்திற்கு நாம் சொந்தக்காரர்கள் என்பதை விளக்குகின்றன. இந்த நேரத்தில் தங்களிடையே தமிழன் வாழ்வு முறை என்கிற தலைப்பில் தினந்தோறும் நல்ல சில விஷயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இன்றைய தலைப்பாக உமிழ்நீர் என்கிற விஷயத்தை பொறுத்து பேச விழைகிறேன். நாம் உமிழ்நீர் நம்ம காலையில் பல் துலக்குகிறோம். நம்ம பிள்ளைகளிடையே அந்த பழக்கத்தை உருவாக்கி இருக்கிறோமா என்றால் கிடையாது. பல் விளக்குவதை ஒரு நல்ல முக்கியமான ஒரு விஷயம் என்பதை நாம் மறந்தே போய்விட்டோம். இயந்திர கதியில் காலையில் எழுந்தவுடன் நம்மை நாமே பராமரித்து கொள்வதே பெரிய விஷயமாகிவிட்டது. பிள்ளைகளை பேரனை பார்த்து கொள்ளட்டும் என்று நம்முடைய தாய் தகப்பனிடையே பிள்ளைகளுடைய பாட்டன் பாட்டியிடத்தை விட்டு விடுகிறோம். அவர்களால் இயன்ற முயற்சிகளை செய்கிறார்கள். ஆனால் உண்மையில் என்ன நடக்கிறது என்றால், பல் துலக்குவதை சில பிள்ளைகள் மறந்தே போகின்றன. அவர்களிடத்தை அது பதிய விடுவதில்லை அவர்கள் மனதில். நாமே முன்னின்று நாம் பல் துலக்கி நம்மை பராமரித்து கொண்டு ஆரம்பித்து அதே நேரத்தில் பிள்ளைகளுக்கும் பல் துலக்குவதை நாம் பழக்கப்படுத்த வேண்டும். பல் துலக்குவது என்பது சாதாரண விஷயம் அல்ல. உணவு சாப்பிடும் பொழுது உமிழ்நீர் தேவை. உமிழ்நீர் சுரக்காத ஒரு சூழ்நிலையில் பிள்ளைகள் இப்பொழுது வளர்கின்றன. பல் துலக்காவிட்டால் உமிழ்நீர் சுரக்காது. அதனால் உமிழ்நீர் இல்லாமல் சாப்பிடும் உணவு எதுவும் சக்கை. இதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். உமிழ்நீர் இருந்தால்தான் உணவு செரிக்கும். அவரவர்களுக்கு உணவு அவரவர்கள் செரித்து செரிமானமாகி அவர்கள் செரிமானம் படுத்தப்பட்டு உணவு நமக்கு உடலுக்கு தேவையானது கிடைக்கப்பெறுவது உமிழ்நீர். இதை மறந்தே நாம் பிள்ளைகளுக்கு பல் துலக்குவதை வழக்கப்படுத்தவில்லை. அதை முக்கியமாக கருத வேண்டும். உமிழ்நீர் இல்லாவிட்டால் சோறு செரிக்காது, உணவு செரிக்காது, எதுவுமே நமக்கு செரிக்காது. அதே விதிதான் பிள்ளைகளுக்கும். பிள்ளைகளுக்கு என்ன செய்கிறோம்? பிள்ளைகளுக்கு கையிலே செல்லை கொடுத்துவிட்டு உணவை திணிக்கிறோம். அது உணவினுடைய ருசி, உப்பு, புளிப்பு, காரம், இனிப்பு, அறுசுவை எதுவுமே தெரியாமல் செல்லில் தெரிகிற அந்த பிள்ளைகள் பார்க்கிற அந்த செல்லில் இருக்கும் அயோக்கியங்களை பார்த்து கொண்டு அந்த பிள்ளைகள் உணவு அருந்துகின்றன. அவைகளுக்கு உமிழ்நீர் சுரப்பது கிடையாது. உணவில் அக்கறை வருவதே கிடையாது. ஏதோ மென்று தின்று விடுகிறது. ஆனால் அது சக்கையைத்தான் தின்று விடுகிறது என்கிற அளவில் தான் இருக்கிறது. இது எங்கே போய் விட்டுவிடும்? நோய் இல்லாததையும் நாம் ஊட்டுகிறோம், நோயையும் ஊட்டுகிறோம். நோயை அகற்றி, ஏன்னா நம்ம சாப்பிட்றதுலேயே தூய்மை இருக்கிறதா என்கிற ஒரு சந்தேகம் நம்மிடையே வந்துவிட்டது. நம்முடைய பழக்க முறை என்ன? 1000 ஆண்டுகளாக நாம் விவசாயத்தை மட்டுமே நம்பி வாழ்ந்தோம். 1970களில் காமராஜர் காலத்திலிருந்து நாம் விவசாயத்தை மட்டும் நம்பி இருக்கக்கூடாது, தொழில் முனையும் தன்மையும் வேண்டும் என்று டேம் கட்டினாங்க, இண்டஸ்ட்ரீஸ் கொண்டு வந்தாங்க. உண்மைதான். ஆனால் கடைசியில் எங்கே போய் நிற்கிறோம்? எது நம்ம அடிப்படையோ அதை விட்டு விட்டோம். எப்படி என்றால், அடிப்படையில் நம்ம விவசாயத்தையே மறந்தாச்சு. எல்லாம் இண்டஸ்ட்ரீஸ் மயமாக போச்சு. கடைசியில் பிளாஸ்டிக் தொல்லையில் விட்டு விட்டது. உணவு சரியாக இருக்கிறதா, உணவில் ஆரோக்கியம் இருக்கிறதா என்கிற சந்தேகத்தில் கொண்டு விட்டோம். இதுதான் உண்மை. இப்படி இருக்கும் பொழுது நாம் உணவிலேயே
உண்மையான தன்மை இருக்கிறதா என்பது தெரியவில்லை. உணவு சாப்பிடுகிறோமா இல்லை விஷத்தை தான் பருகுகிறோமா என்கிற நிலைமையில் இருக்கிறோம். ஒரு கப்பு டீ எடுத்து அதில் டீ குடிக்க முடியல. ஏன்னா கப்பில் இருக்கிற பிளாஸ்டிசிட்டி டீயில் கலந்தது. அது நமக்கு உணவு முறையை செரிக்க செய்து பிளாஸ்டிசிட்டி தான் நமக்கு போகுது. உமிழ்நீர் இருந்தாலாவது ஓரளவுக்கு நமக்கு அது நோய் தரும் வகையை விட நல்ல வகை பாலையோ டீயின் தன்மையோ நமக்கு உடலுக்கு செரிமானமாகிறது. ஆனால் அதனால் இத்தகைய நேரத்தில் நாமும் நம் பிள்ளைகளும் இதை பார்க்கும் நண்பர்களும் சகோதர சகோதரிகளும் உணவில் முக்கியத்திலும் முக்கியம் நம்முடைய உமிழ்நீர். அதற்கு உமிழ்நீர் சுரப்பதற்கு நம்ம ஊர்லேயே சொல்லுவாங்க, மாதா ஊட்டாத சோறை மாங்காய் ஊட்டும். ஏன்னா புளிப்பு பட்டதுன்னா உடனே சுல்லுன்னு உமிழ்நீர் வரும். உமிழ்நீர் வந்தோடனே நமக்கு ஏதாவது மேற்கொண்டு சாப்பிடணும்னு தோணும். அப்போது சாப்பிடும்போது அதில் காரம் இருக்கலாம், இனிப்பு இருக்கலாம், புளிப்பு இருக்கலாம், கசப்பு இருக்கலாம். என்ன என்று தெரியும் பொழுது உணவின் மீது ஆர்வம் நமக்கு வருகிறது. அந்த ஆர்வமே கைவிட்டு போகிறது. உணவில் உமிழ்நீர் இல்லை என்றால் நாம் சாப்பிடுவது சக்கை மட்டுமல்ல, நோயையும் தான். நோயும் குணமாக வேண்டுமென்றால் மாத்திரை சாப்பிடாதானாலும் உணவுக்கு பின் தான் மாத்திரையை சாப்பிட சொல்கிறார். ஏன் அப்படி? உணவில் உமிழ்நீர் கலந்திருக்கும், அதனால் மாத்திரை செரிமானமாகும். ஆனால் உமிழ்நீர் வாழ்வின் அடிப்படை. இதை நாம் மனிதர்களாகவே புரிந்து கொள்வோம், தமிழர்களாகவே வாழ்வோம். இன்றைய செய்தி இத்துடன் முடிகிறது. இனியும் தினந்தோறும் வளரும், தொடரும், நீளும். ஆதரவு தாருங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.